ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குமார் மெக் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலமெண்ட்ஸ் ஆஃப் மிஷின் டிசைன் அப்படிங்கிற சப்ஜெக்டோட ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிற ப்ராப்ளமை இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். வாங்க கொஷினுக்கு போகலாம். இப்போது இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் 3.5 மெகா நியூட்டன் லோடு ஆக்ட் ஆகுது. அந்த லோடை பார்த்திங்க அப்படின்னா 2 ராடு பார்த்திங்க அப்படின்னா தாங்கி பிடிச்சிட்ருக்கு. அப்படி இருக்கப்போ அதோட சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா 85 மெகா பாஸ்கல்னும் அதோட யங்ஸ் மாடுலஸ் 210 கிலோ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ராடோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப அவங்க நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, டயாமீட்டர் ஆஃப் ஈச் ராடு, இந்த 2 ராடோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னும், அப்போது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஈச் ராடு, அதாவது அதோட லென்த்துலேருந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம கிவன் டேட்டாவுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த டயக்ராமை கொஞ்சம் பாருங்கள். அந்த டயக்ராமில் பாருங்கள், ராடோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லென்த்து 2.5 மீட்டர். இப்போது 2 ராடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. அதோட டாப் ஹெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 3.5 மெகா நியூட்டன் லோடு ஆக்ட் ஆகுது. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்னதாக ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போது லோடு பார்த்திங்க அப்படின்னா 3.5 மெகா நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்ளம் போடுறப்போ பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நியூட்டனில் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ மெகா நியூட்டனை நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 10⁶ மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு பாயிண்டில் பாருங்கள், நான் லோடை வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா, இப்போது 2 ராடு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த லோடை தாங்கி பிடிக்குது, அதாவது 3.5 மெகா நியூட்டன் லோடை. அப்போது சிங்கிள் ராடில் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அப்போ தான் அந்த ராடோட டயாமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். அப்போ டோட்டல் லோடு பார்த்திங்க அப்படின்னா 3.5 மெகா நியூட்டன் இன்ட்டு 10⁶. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் ராடில் ஆக்ட் ஆகிற லோடு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோன்னா 1.75 இன்ட்டு 10⁶ நியூட்டன். ஓகேங்களா? இதில் எத்தனை ராடு இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ராடு 2, அதை வந்து n அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கிறோம். இதோட சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா என்ன சிம்பிள் கொடுக்குறோம் அப்படின்னா சிக்மா. அப்போ 85 மெகா பாஸ்கல். மெகா பாஸ்கல் இருந்து நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம், அதாவது 85 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். அப்புறம் சம்மில் யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருந்தாங்க, அதாவது 210 கிலோ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம், கிலோ நியூட்டனை நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு 10⁻³ மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது 10⁻³ சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் 1000 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த சம்மில் லென்த் ஆஃப் த ராடு கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ அப்படின்னா 2.5 மீட்டர். அப்போ மீட்டரை மில்லிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2500 mm அப்படின்னு வருது. இப்போது இந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, டயாமீட்டர் ஆஃப் ஈச் ராடு, அதாவது 2 ராடோட டயாமீட்டர், அப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஈச் ராடு, அதாவது சேஞ்ச் இன் லென்த்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ராடோட டயாமீட்டர், அதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ ராடோட டயாமீட்டர் எதில் இருக்கும் அப்படின்னா நமக்கு ஏரியா அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்கும். ஓகேங்களா? ரவுண்ட் ராடு அப்படிங்கிறதுனால ஏரியா ஈக்குவல்/4 இன்ட்டு d² அப்படின்னு எழுதலாம். இதில் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது d தான் ஃபைண்ட் பண்ணோம். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா d² = A4/π அப்படின்னு எழுதலாம். இதில் நமக்கு 4க்கு நம்ம கால்குலேட்டரில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், பையும் நம்ம கால்குலேட்டரில் போட்டுடலாம். ஓகேங்களா? அப்போ ஏவோட வேல்யூ தெரியணும் நமக்கு. அப்போ ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு. ஓகேங்களா? அப்போ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. அப்போ லோடுனா P, ஏரியானா A, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சிக்மா அப்படிங்கிற சிம்பிளை போட்டுக்கிறோம். அப்போ ஏவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதை இன்னொரு பக்கம் கொண்டு போகிறோம். ஓகேங்களா? அப்போ எப்படி வரும் அப்படின்னா A = P/σ.
இப்போ லோடும் தெரியும், சிக்மாவோட வேல்யூவும் தெரியும். இப்போ லோடை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லோடு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ராடில் ஆக்ட் ஆகிற லோடு மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ எவ்வளோ அப்படின்னா 1.75 × 10⁶ டிவைடட் பை சிக்மாவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 85. அப்போ கால்குலேட்டரில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா A = 20,588.24. ஏரியாவோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா mm². ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு வந்துட்டு டயாமீட்டர் கண்டுபிடிக்க ஏரியா தான் தேவை. அப்போ நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஃபார்முலா ஏரியா = d² / 4. ஓகேங்களா? ஆக்சுவலாக பை 4 × d² அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போது ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 20,588.24 = d² / 4. இப்போது d² மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போது 4 பார்த்தீங்க அப்படின்னா டிவைடில் இருக்குது. இந்த பக்கம் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா? அப்போ 4 × 20,588.24. ஓகேங்களா? இப்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பை வந்துடும் நமக்கு. இப்போது அதை வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கோங்க 26,211. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயரை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா ரூட்டாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ கண்டுபிடிச்ச வேல்யூக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 161.9 mm அப்படின்ட்டு வருது. ஓகேங்களா? இதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 162 mm எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஈச் ராடு, அதாவது சொல்லப்போனால் சேஞ்ச் இன் லென்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ சேஞ்ச் இன் லென்த்து கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா PL / AE. ஓகேங்களா? பியோட வேல்யூ நமக்கு தெரியும், லென்த்தோட வேல்யூ கிவனில் கொடுத்துருக்காங்க, ஏரியாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஈயோட வேல்யூ கிவனில் கொடுத்துருக்காங்க. இப்போ டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.75 × 10⁶, அதாவது சிங்கிள் ராடில் ஆக்ட் ஆகிற லோடு. ஓகேங்களா? அப்போ லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 டிவைடட் பை இப்போது ஏரியாவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ அப்படின்னா 20,588.24. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 210 × 10⁻3. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1.01 mm. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்ம ரிசல்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டயாமீட்டர் ஆஃப் ஈச் ராடு = 162 mm நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஈச் ராடு 1.01 mm. இந்த சம்மு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. இந்த சம்முக்கு உங்களுக்கு 10 மார்க் கொடுப்பாங்க. 2 ஸ்டெப்பு தான். டயாமீட்டர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 5 மார்க்கு, சேஞ்ச் இன் லென்த்து ஓகேங்களா, அதாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ராடு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 5 மார்க்கு. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ராப்ளம் வந்துட்டு ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா குமார் மெக் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சம்மை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.